நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கமயில் இந்த வீட்டுக்குள்ளார வரணும், இந்த கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு துளி அளவும் ஆரம்பத்துலேருந்தே விருப்பம் இல்லைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் முக்கியமாக வந்து மயில் முதல்ல சரவணனை பார்த்தபோதே அவர் அந்த அளவுக்கு ஒன்றும் பார்க்கறதுக்கு நல்லா இல்லையே அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் கன்வின்ஸ் பண்ணி மண்டையை கழுவி உன் தங்கச்சி வாழ்க்கையை யோசிச்சு பாரு, எங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாது, இந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குது, இங்கே போய்டு பொய் சொல்லி போய் சேர்ந்துருன்னு சொல்லி சேர்த்து விட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயிலே வந்து தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக சுயநலமாக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பொய் சொல்லி அவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. என்னால் முடியல, இதுக்கு போதும், நான் அந்த வீட்டை விட்டு பேசாமல் வெளில கூட ஓடி போயிடுறேன், எனக்கு இருக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை கைதியாக மாறி உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த சமயத்தை தான் வந்து அதிரடியாக அடுத்த திருப்பமாக வந்து இப்போ அவங்கள வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்தே தேரணும்னு சேர்க்கறதும், இவளை அவங்க அப்பா இந்த சர்டிஃபிகேட் திருட வந்தேன்னு வந்து மாட்டிக்கிட்டு அவரால் வந்து இப்போ இன்றைக்கி பர்த்டேன்னு சொல்லிட்டு இல்லாத பர்த்டேன்னு சொல்லி கேக் வெட்டுறதுலேருந்து குடும்பமே வந்து இவங்களை சந்தோஷப்படுத்தி இவங்களை பாராட்டி நாளைக்கு இதே சந்தோஷத்தோட ஸ்கூலுக்கு போப்பா அப்படின்னா ஸ்கூலில் போய் இவங்களுக்கு அந்த குழந்தைங்களை ஹேண்டில் பண்ணுறது எல்லாம் குட்டி குழந்தைங்க இருக்கிறதுலே கஷ்டமான விஷயங்கள். இந்த கேஜி குழந்தைங்களை ப்ரீகேஜி யூகேஜி எல்கேஜி குழந்தைங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது தான் பயமே இல்லாமல் எதாவது பண்ணிட்டுருக்கோங்க குட்டி குழந்தைங்க. ஸோ அந்த குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிற கிளாஸில் விட இவங்க என்ன பண்ணுறதே தெரியாமல் திரு முடிக்கிறத பார்த்து பிரின்ஸிபல் முறைக்கிறாரு. அந்த இடத்துல வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரியான ஒரு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு இப்போ கதை போயிட்டுருக்கு. எப்படி பார்த்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து கொஞ்சம் நல்லவங்களாக்கிறதுக்காகவும் அவங்க மேலே நமக்கு பரிதாபம் வரணுங்கிறதுக்காக தான் ட்ராக் போகுதுங்கிறது தெரியுது. இதுக்கு நடுவில் கதிர்ராஜ் கடையில் லவ் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகிறதும் நம்ம பார்க்க முடியுது கண்ணு முன்னாடி. ஸோ அந்த ட்ராக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓவராலாக அந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.